இந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான பொதுக்குழு எண்ண முடியாத அளவுக்கு 7,000 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூடிய கூட்டம் ஒரு வரலாறு இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, கூட்டி வரப்பட்ட சொந்த காசுகள் போட்டு அந்த கூட்டம். இது வல்லவோ கூட்டம், இது வல்லவோ பொதுக்குழு வாக்காளர்கள் இங்கே வந்து குடிநீர் எடுத்து பொதுக்குழுவில் உங்களை பாராட்ட வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. எதை சொல்லி பாராட்டுவது? கடந்த காலமும் நீங்கள் தான், நிகழ்காலமும் நீங்கள் தான், எதிர்காலமும் நீங்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசி அமைந்திருக்கின்ற நம்முடைய வழியாக உழைப்பாளி அவரெல்லாம் சிரிப்பு கடலிலே, வங்கக்கடல் பக்கத்திலே சிரிப்பு கடல் இந்த அருள்மொழி கூத்த அருள்மொழியாக சிந்திக்க சிரிக்க நல்ல கருத்துக்களை இந்திய அளவிலே நண்பர்களே எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் பிரிந்து போனார்கள் உங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார். சொன்ன நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் அவருடைய பேச்சு அவர்கள் நம்முடைய கௌரவ தலைவர் வழிவழியாக உழைப்பாளி அவரும் மிக சுருக்கமாக பேசினார். அடுத்தது ஆதரவு திட்டம் பேராசிரியர் பொதுச் செயலாளர் மூளை சங்க சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சிவபிரகாசம், ஏனைய மன்சோர் தொழிலாளர் மன்சோர், வந்தவாசி துறை எக்ஸல், திருக்கத்தூர் ஆரம்பம், கணபதி, புதுச்சேரி மாநில வழக்கறிஞர் சுஜாதா, ஆசிரியர் நடுங்கீர், அன்பழகன் ஆசிரியர் நன்றி சொல்ல இருக்கின்ற மாவட்ட செயலர் ஜெயராஜ், கொண்டி ஆனந்தன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உயிரினும் மேலான உயிரினும் வணக்கம், வாழ்த்துக்களை சொல்லிக் இங்கே படித்த 36 தீர்மானங்கள் இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அல்ல. நீங்கள் பார்த்தீர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இப்பொழுது ஜனத்தொகை 8 கோடி இருக்கும். இந்த 8 கோடி மக்களுக்கான தீர்மானம் தான் இந்த தீர்மானம். அட்டாளை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தீர்மானம். இப்படித்தான் நான் எப்பொழுதும் ஆதரவுள்ளேன். ஆலயங்கோட்டை சிறை தவிர எல்லா சிறையும் நான் பார்த்தது ஒட்டுமொத்த ஒரு சாதிக்கான மக்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற
முன்னூற்றி 24 சமுதாயங்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறேன், பாடுபடப் போகிறேன். இப்படி நாம் எந்த பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக நாம் போராடாமல் இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம் போராடுகிறோம். எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நான் அறிக்கைவிட்டு எந்த பிரச்சனையானாலும் தயாராக தோற்றம் அந்த வசிக்கின்ற ராமதாஸ் என்ன சொல்ல வராது என்று நானும் என்னை பார்ப்பது வேறு எங்கும் யாரையும் அவ்வளவு எளிமையை பார்க்க முடியாது. ஆனால் என்னிடம் வருவார்கள், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று எல்லா மக்களும். நான் இந்த ஜாதி அந்த ஜாதி என்றெல்லாம் கேட்கவில்லை. எல்லா மக்களுக்குமாக நான் பாடுபட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இது இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். இன்னொன்று, நீங்கள் எதிர்பார்ப்பது நாம் செய்ய வேண்டிய போராட்டங்களை நிச்சயமாக இருந்து 10.5 அதிமுக கூட்டணி கட்டக்கூடிய நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் அந்த 10.5 கொடுத்தாலும் கூட அதை 115 ஜாதிகள் கலைஞர் அவர்கள் கொடுத்த 20 விழுக்காட்டிலே 115 ஜாதிகள் பயனடைகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது கொண்டு சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் சென்றிருக்க வேண்டும். என்னிடம் தயாரான பக்கத்திற்கு வந்து நன்றி சொல்லியிருக்கிறது. உடல்தான் என் பிள்ளை அப்பாமா, உடல்தான் என் பிள்ளை பொறியியல் கல்லூரிதான் மற்ற படிப்புகளை படித்தான். நாங்கள் அதுக்கு முன்னாலே எந்த படிப்பும் இந்த சமுதாயத்தில் பட்டங்கள் பெற்றதில்லை, சட்ட படிப்பு படித்ததில்லை. ஆனால் நன்றி சொல்கிறோம் என்று அங்கே எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னையிலே போட்டிருந்தால் உண்மையிலேயே நான் மகிழ்ந்து. ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று விட்டீர்கள். ஆனாலும் இன்னும் சொல்லவில்லை, உங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உங்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது உங்களையும் சேர்ந்துதான். நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அதனாலே சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு எல்லா சமுதாயமும் என் பின்னாலே வாருங்கள், நான் காட்டுகின்ற வழியே வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கிறவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது எந்த கூட்டணி உங்கள் உள்ளங்களிலே, உங்களுடைய நண்பர்கள் வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும். அதாவது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும், வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் மனங்களிலே, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் அமைக்கின்ற அவருடைய மனங்களிலே இருக்கின்ற அதை நான் அறிவோம்.
ஆனால் ஏனென்றால் நான் ஒரு டாக்டர். உங்கள் மனநிலையே எக்ஸ்ரே கொடுத்துருவேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவேன் உங்கள் மனநிலை. அதனாலே நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழு வழியை நீங்கள் அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்கள். அதை சிறப்பாக செய்வேன் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன்.